ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை, இந்த 4 அமாவாசையும் பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் அங்காளம்மனுக்கு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த மாதம்லாம் நம்ம இந்த எல்லையில் காலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் மாசி மாதங்கிறதால. நாங்கள் அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்காளம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். அந்த வீடியோஸ் தான் சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கோவிலுக்கு போனதும் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெக்காளி அம்மன் சொல்லிட்டு பெரிய ஏரிங்க. அந்த ஏரிக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். நான் போன வருஷம்தான் இந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக போனேன். அதுவும் பார்த்திங்கன்னா மாசி மாதம் தான் போனேன்னு நினைக்கிறேன். தை மாதம் போயிட்டு அப்போ நெக்ஸ்ட்டு மாசி மாதம் போனேன் கோவிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊஞ்சல் அங்காளம்மன் கோவில் அன்றைக்கி அமாவாசைங்கிறதால ஊஞ்சல் தாலாட்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அதனால சாமியை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு சாமியை சேவிச்சிட்டு இருந்தோம். யாரெல்லாம் அங்காளம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபோட ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷனில் ஏரிக்கரைக்கு மேலே அமைஞ்சிருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற 2 அங்காளம்மன் இருப்பாங்க. ஒன்று சைவ அங்காளம்மனும், இன்னொன்று அசைவ அங்காளம்மனும் இருப்பாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். இவங்க வெக்காளி அம்மன். இது நம்ம மெயின் ரோட்லேயே பார்த்தாலே இந்த வெக்காளி அம்மன் அவங்க தெரிவாங்க. ஆனால் நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் அங்காளம்மன் கோவில் நமக்கு தெரியும். ஓகே டியர்ஸ், இப்போ நீங்கள் இது வரைக்கும் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். எதுக்கு சைவம் அசைவம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த அங்காளம்மன் இருக்காங்க இல்லையா, இந்த கோவிலில் இருக்க அங்காளம்மன் மாசி அமாவாசைக்கு மயான கொள்ளைக்கு போவாங்க. அதனால இவங்க அசைவம்னும், அந்தாண்ட இருக்கிற சாமி சைவம்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஊர் சுற்றி கோவிலில் இறங்கிடுவாங்க. இவங்க தான் கொல்லைக்கு மயான கொல்லைக்கு சூறைக்கு போவாங்க. அதனால தான் இவங்கள அசைவம் சைவம் அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது தான், எனக்கு தெரியாது. அதனால அந்த ஊர்க்காரவங்க சொன்னதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே வீடியோ நான் எடுக்கலை. நெக்ஸ்ட் கேட்ட பிறகு அவங்க எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்ன பிறகு தான் நெக்ஸ்ட் டைம் எடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை மெயின் ரோட்டில் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கண்டினியூட்டியாக நான் அத்தை வீட்டுக்கு போன வீடியோ வரும், அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது ஏதோ கொடுக்க வரான்ட்டு பார்க்குது. ஏன்த்த அது ஏதோ கொடுக்க வரான்ட்டு பார்க்குது. அது ஏதோ கொடுக்க வரான்னு சொல்லிட்டு கையை பார்க்குது. நல்லா இருக்கு. கொட்டாப்பட்டு மாடு 4வது இதுப்பா, சரியா? இன்னும் இது இருக்கிற வாட்டத்துக்கு ஒரு 3 நாள் கறக்குது. 2 தான். Caramba.
தனியாக இந்த ஜீவா தான் பெரிய பாட்டு போட்டு என்ன கூடாங்க கருப்பு என்ன கூட தண்ணி இருக்காங்க உள்ளதானே இருக்குது ஆமாம் வெளியே உள்ள இருந்தது என்ன நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் இது என்னடி இது நான் எடுக்கலையா அந்த பிள்ளைய உள்ளார ரூமில் இருக்கு பாருங்க தண்ணி வச்சுட்டு எடுக்கல மாட்டுக்கு போகல தண்ணி வச்சுட்டு அதுதானே கவுத்துருந்தா குளிப்பாட்டுலாம் இப்படிதான் முடி ஒன்னே இந்த கழுவ நான் வைய அங்க லோன் கொடுத்துருவாங்க ஒட்டுன்னு தம்பி இங்க இருக்கிறது எமட்டான் எம்மா கொண்டு அம்மானு நின்றோம் இங்க இருக்கிற மண்ணாடி மண்ணா எந்த வார்த்தை இங்க பூரா கருவேப்பிலை தான் கொடுங்க அந்த கவுரு இருக்குது அந்த கவுரு இருங்க அவுக்கமில்ல இல்லை அவோண்ட கவுரை போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க இது வேறு ஃபுல்லாக கிடக்குதான் நான் வச்சுட்டு வந்தால் இது வந்து